இன்றைக்கி பார்க்க போகிறது என்னக்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் முக்கோணவியல் பார்க்க போகிறோம். அதில் முக்கோணவியலில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். A function which does the reverse process of a trigonometric function is called inverse trigonometric function. ட்ரிக்னாமெட்ரியோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நாம் என்னென்னு சொல்கிறோம்னா ட்ரிக்னாமெட்ரிக் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா sin inverse of sin x which is equal to x, cos inverse of cos x which is equal to x. சேம் இதே மாதிரி 6 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் பண்ணுறோம். எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய sin x என்னென்னு சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், sin inverse of y. தென் sin x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ஒய்ன்னு தெரியும். அப்போது sin inverse of sin x இருக்கா, sin xங்கிற இடத்துல என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறீங்க, ஒய்ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறீங்க. y ஈக்குவல் டு என்னென்னு தெரியும், sin x. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், x ஈக்குவல் டு என்னென்னு தெரியும், sin inverse y which is equal to sin inverse of sin x ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சது, x. இதே ப்ரூஃப் தான். இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதர் ரிசல்ட்ஸையும் ப்ரூஃப் பண்ணிக்க போகிறோம். y ஈக்குவல் டு sin xன்னு எடுத்துக்கிறீங்க which is implies x ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், sin inverse of yன்னு கிடைக்கும். தென் sin inverse of sin x. அப்போ sin inverse of sin xங்கிறதுல என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கீங்க, ஒய்ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க. sin inverse of y ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். therefore sin inverse of sin x ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சது, எக்ஸ்ன்னு கிடச்சது. therefore sin inverse of sin x equal to x. Similarly other results can be proved. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ரிமைனிங் இருக்கிற 5 ப்ராப்பர்ட்டிஸையும் இதே மாதிரி ப்ரூஃப் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்பல இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி sin of sin inverse x which is equal to x. ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தது உங்களுக்கு என்னது, ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டி sin inverse of sin x equal to xன்னு பார்த்தோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி நாம் பார்க்க போகிறது sin of sin inverse x which is equal to xன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம இதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு. அங்கே sin xஐ ஒய்ன்னு எடுத்துட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா cos inverse xஐ என்னென்னு சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. தென் cos y ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சது, எக்ஸ்ன்னு கிடச்சது. cos of cos inverse x. அப்போ cos of அந்த cos inverse xயில் என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க, ஒய்ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறீங்க. cos y ஈக்குவல் டு என்னென்னு போட்டிருக்கீங்க, எக்ஸ். therefore cos of cos inverse x which is equal to என்னென்னு கிடச்சது, எக்ஸ். இது ப்ரூஃப் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் நம்ம ரிமைனிங் இருக்கிற 6 ப்ரூஃப் இருக்குல்ல, 6 இந்த ப்ராப்பர்ட்டியும் ப்ரூஃப் பண்ண போகிறோம். சிமிலர்லி அதர் ரிசல்ட்ஸ் கேன் பி ப்ரூவ்டு. இதே மாதிரி தான் ப்ரூஃப் பண்ணிடுவோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்குவீங்க. தேர்ட் ப்ராப்பர்ட்டி sin inverse of 1 by x which is equal to என்னன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, cosecant inverse of xன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி cosecant inverse of 1 by x ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, sin inverse x. இதே மாதிரி இங்கே எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. தென் இதில் நாம் என்ன எடுத்துக்க போகிறோம்னா தேர்ட் எடுத்துக்க போகிறோம். tan inverse of 1 by x ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறீங்க, ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ 1 by x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், tan yன்னு கிடைக்கும். தென் 1 by tan y ஈக்குவல் டு எக்ஸுங்கிறப்போ தென் நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னா 1 by tan நம்மளுக்கு என்ன தெரியும், cot θன்னு தெரியும். 1 by tan θனா cot θ. தென் cot y ஈக்குவல் டு என்னென்னு தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும். இதுலேருந்து y வேல்யூ மட்டும் வேணும்னா காட்டை ரைட் சைட் கொண்டு வந்து உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும், cot inverse x. தென் tan inverse of 1 by x ஈக்குவல் டு என்னென்னு சூஸ் பண்ணிட்டா ஒய்ன்னு எடுத்துட்டோம். இங்கே y ஈக்குவல் டு என்ன ஃபைன் பண்ணிட்டோம், cot inverse of x. therefore tan inverse of 1 by x ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சது, cot inverse of x. அப்போ tan inverse of 1 by x ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சது, cot inverse of xன்னு கிடச்சது. ஓகேங்களா. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். தென் ப்ராப்பர்ட்டி 4 sin inverse of minus x which is equal to என்னென்னு கொடுத்துருக்காங்க, minus sin inverse x. tan inverse of minus x which is equal to minus tan inverse of x. cos inverse of minus x equal to pi minus cos inverse of x. இதே மாதிரி 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன நினைக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரூஃப் பண்ண போகிறோம். y ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம், sin inverse of minus xன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த sin inverse லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும், sin yன்னு கிடைக்கும் which is equal to என்னென்னு கிடைக்கும், minus x. தென் நம்மளுக்கு x மட்டும்தான் வேணும். அப்போ therefore x ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சிருக்கு, minus sin y. தென் x ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஒய்ங்கிறப்ப சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு தெரியும், நம்மளுக்கு மைனஸ் சைன் தீட்டான்னு தெரியும். தேர்ஃபோர் மைனஸ் சைன் ஒய் ஈக்குவல் டு என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம், சைன் ஆஃப் மைனஸ் ஒய்.
sin of minus y. Then நம்மளுக்கு sin inverse of minus x equal to minus sin inverse x தான் ப்ரூஃப் பண்ணும். அதனால் சைனை லெஃப்ட் சைடு அகைன் கொண்டு வந்துக்கிறீங்க. அப்போ சைன் லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? sin inverse x which is equal to என்னென்னு வந்துடும்? minus y. again y equal to நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிரும்? minus sin inverse of x. நம்ம let y equal to என்னென்னு எடுத்துருக்கோம்? sin inverse of minus x. இப்போ y equal to என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க? minus sin inverse of x. அப்போ ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் 1 and 2 என்ன பண்ணிக்கிறீங்க? ஈக்குவல் பண்ணிக்கிறீங்க. ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னு கிடச்சது? sin inverse of minus x which is equal to sin inverse of x. sin inverse of minus x which is equal to என்னென்னு கிடச்சிருக்கு? minus sin inverse of x. சேம் இதே கண்டிஷன்ஸ் ரிமைனிங் இருக்கிற 5 ப்ராப்பர்ட்டிஸையும் இதே மாதிரி ப்ரூவ் பண்ணிக்க போகிறோம். தென் ப்ராப்பர்ட்டி 5, sin inverse of x plus cos inverse of x equal to pi by 2, tan inverse of x plus cot inverse of x equal to pi by 2. இதே மாதிரி 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம இந்த sin inverse x equal to என்னென்னு எடுத்துக்கிறீங்க? தீட்டான்னு எடுத்துக்கிறீங்க. தென் இந்த சைன் இன்வெர்ஸ் லெஃப்ட் சைடு வந்தால் என்னென்னு கிடைக்கும்? நம்மளுக்கு சைன் தீட்டான்னு கிடைக்கும். சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சைனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? சைன் தீட்டா. தென் இங்கே இருக்கிற இந்த காசை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இங்கே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கிறோம். காஸ் லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். தென் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். நம்மளுக்கு ஈக்குவல் டு பை பை 2 தான் ப்ரூஃப் பண்ணும். அதனால் 90 மட்டும் வச்சுட்டு இந்த மைனஸ் தீட்டாவை ரைட் சைடில் கொண்டு போய்க்கிறீங்க. அதுக்கப்புறம் தீட்டா ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும். தீட்டா ஈக்குவல் டு என்ன எடுத்துருக்கிறீங்க? சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. தேர்ஃபோர் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம்? பை பை 2. ஓகேங்களா? இதில் தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்து ப்ரூஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ப்ரூஃப் பண்ணிக்கலாம். தென் next property, if tan inverse of x plus tan inverse of y which is equal to tan inverse of x plus y by 1 minus xy ன்னு இருக்குது. இதில் இந்த tan inverse நம்ம xஐ என்ன எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துட்டோம். tan inverse of y ஈக்குவல் டு என்ன எடுத்துட்டோம்? bன்னு எடுத்துட்டோம். அப்போ which is implies x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? tan a and y ஈக்குவல் டு என்ன எடுத்துட்டோம்? tan b. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய RHS சைட் ரைட் சைடு எடுத்துட்டோம். tan inverse of x plus y by 1 minus xyன்னு இருக்குது. x equal to என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? tan a and y equal to என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? tan b. tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. இது நம்மளுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும்? tan of a plus b ஃபார்முலா. tan a plus tan b by 1 minus tan a into tan b. tan a plus 1 by tan a plus tan b divided by 1 minus tan a tan b equal to formula என்னன்னு தெரியும்? நம்மளுக்கு tan of a plus b ன்னு தெரியும். tan of a plus b which is equal to a plus b. எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்துருக்கோம்? tan inverse of tan x ஈக்குவல் டு என்னென்னு தெரியும்? நம்மளுக்கு எக்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ tan inverse of tan x ஈக்குவல் டு என்னென்னு தெரியும்? எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ எக்ஸுங்கிறதுல நம்மளுக்கு என்ன இருக்குது? a plus b. தென் a ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம்? tan inverse x எடுத்துருக்கோம். அண்ட் b ஈக்குவல் டு என்ன எடுத்துருக்கோம்? tan inverse of y which is equal to நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் வந்துருச்சு? LHS. RHS எடுத்துகிட்டு நம்ம எந்த சைட் ப்ரூஃப் பண்ணிட்டோம்? LHS ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் ப்ரூஃப் பண்ண போகிறோம். தென் அடுத்தது இதே மாதிரியே தான் sin inverse of x plus sin inverse of y which is equal to என்னென்ன இருக்குது? sin inverse of x root of 1 minus y square plus y into root of 1 minus x square. இதில் as usual நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? a equal to என்ன எடுத்துக்கிறீங்க? sin inverse x and b equal to என்ன எடுத்துக்கிறீங்க? sin inverse of y. தென் நம்மளுக்கு இதிலேருந்து என்னென்னு கிடைக்கும்? x equal to sin a and y equal to என்னென்னு தெரியும்? sin b ன்னு கிடைக்கும். RHS சைடு எஸ் யூஷுவல் நம்ம எந்த சைடு எடுத்துக்க போகிறோம்? RHS சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. எக்ஸுங்கிற இடத்துல சைன் ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஒய்ங்கிற இடத்துல சைன் பின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு இருக்குது. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் என்னென்னு தெரியும்? காஸ் ஸ்கொயர் பி. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு தெரியும்? 1ன்னு தெரியும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்
சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்னன்னு தெரியும் 1. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் வேணா சைன் ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னன்னு தெரியும் காஸ் ஸ்கொயர்னு தெரியும். அதே நம்மளுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் வேணும்னா ஈக்குவல் டு என்னன்னு தெரியும் காஸ் ஸ்கொயர்னு தெரியும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயருங்கிறப்ப இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ காஸ் பி, சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் பி காஸ் ஏ. இது நம்மளுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. தென் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டி சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் ஏ ப்ளஸ் பி. ஏங்கிற இடத்துல என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் பிங்கிற இடத்துல என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். இதே மாதிரி நீங்கள் செகண்ட் ப்ரூஃப் இதே மாதிரி இந்த ப்ரூஃபும் யூஸ் பண்ணலாம். சிமிலர்லி sin inverse of x minus sin inverse of y which is equal to sin inverse of x into root of 1 minus y square minus y into root of. இதுக்கு முன்னாடி சைன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அடுத்தது பார்க்க போகிறோம்னா காஸ் ப்ராப்பர்ட்டி. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் என்னென்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம் லெஃப்ட் சைடில் ஏங்கிற டைம் என்ன எடுத்துக்க போகிறோம் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், பி ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறீங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். இதிலேருந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ ஒய் ஈக்குவல் டு காஸ் பி. இதில் எந்த சைடு எடுத்துக்க போகிறோம் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஏ அண்ட் ஒய்க்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறீங்க காஸ் பின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்னென்ன இருக்குது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னு தெரியும் சைன் ஸ்கொயர் ஏ. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் என்னென்னு தெரியும் சைன் ஸ்கொயர் பி. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. இந்த ஸ்கொயர்டு ரூட் உங்களுக்கு என்னென்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயர்டு இந்த ரூட் உங்களுக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு கிடைக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராப்பர்ட்டி என்னென்னு தெரியும் எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஏங்கிற இடத்துல காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அண்ட் பி ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சது எல்ஹெச்எஸ். சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம என்ன பண்ணிடலாம் ப்ரூஃப் பண்ணிடலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு. பார்க்க போகிறோம் ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். பிரின்சிபல் வேல்யூங்கிறது என்னென்னா உங்களுக்கு டீட்டா வேல்யூ டிகிரி வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. இதில் எக்ஸ் ஈக்குவல் என்னென்னு சூஸ் பண்ணிக்கிறீங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ன்னு எடுத்துக்கிறீங்க. எக்ஸ் ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறீங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. சைன் லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் சைன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் என்னென்னு கிடைச்சது 1/√2. நம்மளுக்கு சைனில் எந்த டிகிரிக்கு 1/√2 வரும் 45 டிகிரிக்கு வரும். அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் என்னென்னு கிடச்சது நம்மளுக்கு சைன் 45 டிகிரி. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறப்ப எக்ஸ் ஈக்குவல் என்னென்னு கிடச்சது 45 டிகிரி. தேர்ஃபோர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 ஈக்குவல் என்னென்னாச்சு உங்களுக்கு 45 டிகிரி. சேம் அதே மாதிரி செகண்ட் கொஷின் என்னென்னு இருக்குது tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/√3ன்னு இருக்குது. ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஈக்குவல் எடுத்துக்கிறீங்க. tan லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கும் tan எக்ஸ்ன்னு கிடச்சதா. அப்போ tan எக்ஸ் ஈக்குவல் என்னென்னு கிடச்சது நம்மளுக்கு மைனஸ் 1/√3 கிடச்சதா விச் இஸ் ஈக்குவல் டு tan எக்ஸ். இந்த மைனஸ் சைன் அப்படியே வச்சுக்கோங்க. 1/√3 டேனில் எந்த டிகிரிக்கு வரும் tan 30 டிகிரிக்கு உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும் 1/√3ன்னு கிடைக்கும். தென் tan x இங்கே நம்மளுக்கு sin x ஈக்குவல் டு sin 45 காட்டி x ஈக்குவல் டு 45 எடுத்துட்டீங்க. பட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது tan x ஈக்குவல் டு மைனஸ் tan 30 இருக்கா. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு தெரியும் என்னென்னு தெரியும் tan ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு தெரியும் மைனஸ் tan தீட்டான்னு தெரியும். tan ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு தெரியும் மைனஸ் tan தீட்டா. tan ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு தெரியும் மைனஸ் tan தீட்டா. அப்போ மைனஸ் tan ஆஃப் 30 டிகிரிங்கிறத நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம் tan ஆஃப் மைனஸ் 30 டிகிரின்னு மாற்றிக்கலாம் சரிங்களா. tan x ஈக்குவல் டு என்னென்னு வச்சு மைனஸ் tan 30. அப்போ tan x ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கிறோம் tan ஆஃப் மைனஸ் 30 டிகிரி விச் சிம்ப்ளைஸ் x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடச்சது மைனஸ் 30 டிகிரி. x ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சது மைனஸ் 30 டிகிரி which is equal to tan inverse of minus 1/√3 which is equal to என்னன்னு கிடச்சது minus 30 degree. Therefore tan of minus 1/√3 equal to என்ன கிடச்சிருக்கு principal value minus 30 degree. Then third
secant inverse of minus 2. Secant inverse of minus 2. இதை நாம் என்ன எடுத்துக்க போகிறோம்? Let x equal to secant inverse of minus 2. எடுத்துட்டிங்களா? Then secant x equal to நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? minus 2 கிடைக்கும். சீக்கண்டில் நம்மளுக்கு எந்த டிகிரி வந்து மைனஸ் 2 வரும்? மைனஸ் அந்த சீக்கன்ங்கிறப்போ 2 வரும். சீக்கன் 60 டிகிரின்னு கிடைக்கும். சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் என்னென்னு கிடச்சிது? மைனஸ் சீக்கன் 60 டிகிரின்னு கிடச்சிருச்சு. தென் நம்மளுக்கு எப்பவுமே சைன் எக்ஸ் ஈக்குவல் சைன் 45 ஈக்குவல் டு ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூ இருந்தால் தான் எக்ஸ் ஈக்குவல் டு எழுத முடியும். பட் நம்மளுக்கு இங்கே என்னென்னு வந்திருக்கு? மைனஸ்ன்னு வந்திருக்குதா? இதை நம்ம எப்படி மாற்றி எழுத போகிறோம்னா சீக்கன் ஆஃப் 180 மைனஸ் 60 டிகிரின்னு எழுத போகிறோம். ஏன்னா சீக்கன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? மைனஸ் சீக்கன் தீட்டான்னு தெரியும். சீக்கன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு தெரியும்? மைனஸ் சீக்கன் தீட்டான்னு தெரியும். அப்போது மைனஸ் சீக்கன் 60யை நம்ம எப்படி மாற்றி எழுதுகிறோம்? சீக்கன் ஆஃப் 180 மைனஸ் 60ன்னு மாற்றி எழுதிட்டோம். விச் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் என்னென்னு கிடைக்கும்? 180 மைனஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும்? நம்மளுக்கு 120. சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சது? சீக்கன் 120. therefore எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சது? நம்மளுக்கு 120. that is சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 120 டிகிரி. சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறீங்க? சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 2 எடுத்துக்கிறீங்க. அப்போ சீக்கன் இன்வர்ஸ் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? சீக்கன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 2. அப்போ சீக்கன் ஈக்குவல் டு சீக்கனில் எந்த டிகிரிக்கு நம்மளுக்கு 2 கிடைக்கும்? சீக்கன் 60 டிகிரி. நம்மளுக்கு மைனஸ் சீக்கன் 16 இருக்குதுங்காட்டி இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம்னா நம்மளுக்கு தெரியும் சீக்கன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு தெரியும்? மைனஸ் சீக்கன் தீட்டா. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு குவாட்ரண்ட் பார்த்துருப்பீங்களா? அதை தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. சீக்கன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறீங்க? மைனஸ் சீக்கன் தீட்டா. அப்போது சீக்கன் ஆஃப் மைனஸ் சீக்கன் 60 எப்படி மாற்றி எழுதிட்டோம்? சீக்கன் ஆஃப் 180 மைனஸ் 60. அப்போ இந்த 180லேருந்து 60 என்ன பண்ணிக்கிறீங்க? கழிச்சு எழுதிக்கிறீங்க. ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 120. therefore சீக்கன் 120ல் நம்மளுக்கு ஈக்குவல் என்னென்னு கிடைக்கும்? மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் 2 ஈக்குவல் டு என்ன எந்த டிகிரியில் கிடைக்கும்? சீக்கன் 120 டிகிரிக்கு மைனஸ் 2. therefore எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சிடும்? நம்மளுக்கு 120 டிகிரி. therefore சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு? 120. secant inverse of minus 2 equal to value என்ன? 120. ஓகேங்களா? பிரின்சிபல் வேல்யூங்கிறது என்னென்னா கொடுத்துக்கிற டேமு எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறீங்க. அந்த இன்வெர்ஸ் டேமை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டு சைன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய மதிப்பு வந்து எந்த டிகிரியில் வருமோ அதை அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எழுதுறீங்கன்னா அதுதான் அதனுடைய உங்களுக்கு பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது என்ன ப்ராப்ளம்னா ப்ரூவ் தட் என்னென்னு கொடுத்துருக்காங்க 2 tan inverse of 1/3 ஈக்குவல் என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும்? tan inverse of 3/4 ப்ரூஃப் பண்ணணும். இதை எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் tan inverse x ப்ளஸ் tan inverse of y. அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நீங்கள் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. we know that என்ன ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும்? tan inverse of x ப்ளஸ் tan inverse of y which is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நீங்கள் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. tan inverse of x plus tan inverse of y which is equal to tan inverse of x plus y by 1 minus xy. இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து கொஸ்டின்லேருந்து நம்ம எந்த சைடு எடுத்துக்க போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறீங்க. எந்த சைடு எடுத்துக்க போகிறீங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்னென்ன இருக்குது? 2 into tan inverse of 1/3ன்னு இருக்குது. இதை நாம் எப்படி பிரித்து எழுதலாம்? 2வை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1 + 1 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அதே மாதிரி பிரித்து எழுதுங்க. அப்போ பிரித்து எழுதுனா என்னென்னு கிடைக்கும்? tan inverse of 1/3 ப்ளஸ் tan inverse of 1/3. அப்போ இது உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? 2 tan inverse of 1/3 எப்படி பிரித்து எழுதிட்டீங்க? tan inverse of 1/3 ப்ளஸ் tan inverse of 1/3ன்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு எந்த சைடில் வந்துச்சு இந்த ப்ராப்பர்ட்டியில்? tan inverse x ப்ளஸ் tan inverse of yங்கிற ஃபார்மில் வந்துருச்சு. ஹியர் x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 1/3 அண்டு y ஈக்குவல் டு என்னென்னு தெரியும்? 1/3. ஏன்னா எக்ஸுங்கிறதுல என்ன இருக்குது? 1/3, ஒய்ங்கிற இடத்துல 1/3. அப்போ இதில் வந்து நம்ம எந்த சைடு போய் எழுத போகிறோம்? ரைட் சைடு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு
tan inverse of xங்கிற இடத்துல 1/3 ப்ளஸ் ஒய்ங்கிற இடத்துல 1/3 டிவைட் பை 1 மைனஸ் 1/3 இன்ட்டு 1/3 which is equal to tan inverse of இது நீங்கள் as usual வந்து இங்கே உங்களுக்கு LCM எடுக்கிறப்போ உங்களுக்கு இங்கே பேஸ் வேல்யூ எனக்கு டினாமினேட்டரில் சேம் வேல்யூ இருக்கா, அப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் 2/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 2/3 1/3 ஆட் பண்ணால் என்ன கிடைச்சோம் நம்மளுக்கு 2/3. தென் இங்கே என்னென்ன இருக்குது நம்மளுக்கு 1 மைனஸ் 1 இங்கே என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு 9 கிடைக்கும், which is equal to tan inverse of 2/3. 1 minus 1/9 நம்ம subtract பண்ண என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு 8/9, which is implies tan inverse of 2/3. இந்த 8/9 நியூமரேட்டர் ஷிஃப்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், இது வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் ரிவர்ஸில் சேஞ்ச் ஆகுமா, பின்ன வடிவம் இருக்கா, தலைகளாக மாறுமா, அப்போ 8/9 ஈக்குவல் என்னென்னு கிடைக்கும் 8/9. அப்போ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும், சார் இங்கே 8/9 தான் இருக்குது, அப்போ மேலே போகிறப்ப நம்மளுக்கு என்னென்னு மாறிடும், தலைகளாக மாறப்போ 9/8ன்னு மாறிடும். என்னென்னு மாறும் 9/8ன்னு மாறிடும். அப்போ கேன்சல் பண்ணால் 3 3s are 9, 4 2s are 2, which is equal to tan inverse of 3/4, which is equal to என்னென்னு கிடச்சது tan inverse of 3/4 ஈக்குவல் டு நம்ம LHS சைடு தான் எடுத்துட்டோம். LHS எடுத்துகிட்டு ஈக்குவல் டு நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, tan inverse of என்னென்னு கிடச்சது 3/4. இப்போ இங்கே 2 tan inverse of 1/3 ஈக்குவல் டு tan inverse of 3/4ன்னு இருக்குது. tan inverse x plus tan inverse of y which is equal to tan inverse of x plus y by 1 minus xy. இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். 2 tan inverse எப்படி பிரித்து எழுதிட்டோம், tan inverse of 1/3 plus 1/3. தென் இதில் லெஃப்ட் சைடு பிரித்து எழுதியாச்சு. அப்போ ரைட் சைடில் இருக்கிற இடத்துல எக்ஸுங்கிற இடத்துலையும் ஒய்ங்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், tan inverse of 3/4. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணுற வேல்யூஸ். அப்போ லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு எந்த சைடு ப்ரூஃப் பண்ணிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின், ஷோ த 2 tan inverse of x equal to என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும், cos inverse of 1 minus x squared by 1 plus x squared நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரீவியஸ் கொஸ்டினில் உங்களுக்கு ரெண்டு சைடுமே tan இருந்தங்காட்டி நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு ப்ரூஃப் பண்ணிட்டோம். பட் இந்த கொஸ்டினில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, 2 tan inverse of x which is equal to cos inverse of அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ நாம் இதில் என்ன பண்ண முடியாது, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம காஸ் ப்ராப்பர்ட்டியோ சைன் ப்ராப்பர்ட்டியோ வச்சு ப்ரூஃப் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இந்த 2 tan inverse xன்னு இருக்குல்ல, இதில் let theta equal to என்னன்னு சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா tan inverse xன்னு எடுத்துக்கிறீங்க. இதில் எதை எடுத்துக்கிறீங்க, theta equal to tan inverse x. இந்த tan inverse x என்ன எடுத்துக்கிறீங்க, thetaன்னு எடுத்துக்கிறீங்க, which is implies x equal to என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு tan theta, which is implies x equal to என்னன்னு கிடச்சிரும் tan theta. அப்போ இந்த ப்ரூஃப்லேருந்து எந்த சைடு எடுத்துக்க போகிறீங்க, RHS ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறீங்க. ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, cos inverse of 1 minus x squared by 1 plus x squared. cos inverse of என்ன இருக்குது, 1 minus x squared by 1 plus x squared, which is equal to cos inverse of 1 minus xங்கிற இடத்துல நம்மளுக்கு என்னென்னு தெரியும், tan theta. x equal to என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், tan theta. அப்போ xக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, tan theta. இங்கே என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு tan square theta divided by 1 plus tan square theta. ஓகேங்களா, 1 minus tan square divided by 1 plus tan square theta, which is equal to cos inverse of, இது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலான்னு தெரியும். என்ன ஃபார்முலான்னா, உனக்கு ஃபார்முலா டைரெக்டாக தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்க. அப்படி இல்லைன்னா இங்கே காஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபார்முலாவாக தான் இருக்கணும், காஸ் ஃபார்முலாவாக தான் இருக்கணும். வேறு ஃபார்முலா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே காஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே என்ன தான் வரும் உங்களுக்கு, காஸ். அப்போ காஸ், அப்போ காஸ் ஏ ஃபார்முலாவா, காஸ் 2a காஸ் 3a எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க,
ஆன்சரிங்க லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்குது 2 இன்ட்டுன்னு இருக்கா. அப்போ கண்டிப்பாக இங்கே உனக்கு என்ன தான் வரும், cos 2a ஃபார்முலா தான் வரும். cos 2a ஈக்குவல் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஃபார்முலா 1 மைனஸ் tan ஸ்கொயர் a பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏன்னு தெரியும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் இதுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், நம்ம cos 2 தீட்டான்னு அப்ளை பண்ணிவிடும். அங்கே a இருந்தால் a அப்ளை பண்ணுங்கள், டீட்டான்னு அப்ளை பண்ணிட்டீங்க. விச் இஸ் ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம என்னென்னு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், cos இன்வர்ஸ் ஆஃப் cos x which is equal to ப்ராப்பர்ட்டி என்னென்னு தெரியும், xன்னு தெரியும். cos inverse of cos x which is equal to என்னென்னு தெரியும், xன்னு தெரியும். therefore cos inverse of cos 2 theta equal to என்னென்னு தெரியும் நம்மளுக்கு, xங்கிற இடத்துல நம்மளுக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது 2 theta. xங்கிற இடத்துல நம்மளுக்கு என்னென்னு இருக்குது 2 theta. x equal to என்னென்னு கிடச்சது 2 theta which is equal to 2 into theta equal to நம்ம என்ன எடுத்திருக்கோம், theta equal to tan inverse of x. அப்போ thetaங்கிற இடத்துல நீங்கள் என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள், tan inverse x 2 into tan inverse of x which is equal to நம்மளுக்கு என்ன சைடு கிடச்சிருக்கு, LHS left hand side கண்டுபிடிச்சிட்டோம். which is equal to என்ன சைடு, left hand side. ஓகேங்களா. 2 tan inverse of x equal to ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க cos inverse. இது நம்ம ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா, ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கமே tan ரெண்டு பக்கம் cos இருந்தால் நம்ம ப்ராப்பர்ட்டி இது யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். பட் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. அதனால் இந்த tan inverse x என்ன எடுத்துக்கிறீங்க, தீட்டான்னு எடுத்துக்கிறீங்க. which is implies x equal to நமக்கு என்ன கிடைக்கும், tan theta. இந்த ப்ரூஃப்லேருந்து எந்த சைடு எடுத்துக்கிறீங்க, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறீங்க. ரைட் சைடு எடுத்துகிட்டு அதில் எக்ஸுக்கு பதிலாக tan thetaன்னு அப்ளை பண்ணிக்கிறீங்க. நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா என்னென்னு தெரியும், 1 மைனஸ் tan ஸ்கொயர் theta டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் theta equal to ஃபார்முலா என்ன தெரியும், cos 2 thetaன்னு தெரியும். அப்போ cos inverse of cos x which is equal to என்னென்னு தெரியும் ஃபார்முலா x. cos inverse of cos x equal to ஃபார்முலா என்னென்னு தெரியும், xன்னு தெரியும். அப்போ which is equal to நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் 2 into theta. அப்போ ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும் 2 into tan inverse x. therefore எந்த சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு எந்த சைடு ப்ரூஃப் பண்ணியாச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ணியாச்சு. which is equal to next question, prove that cos inverse of root of 1 minus x squared equal to என்னென்னு இருக்குது, sin inverse of xன்னு இருக்கா. இதில் எந்த டைமை நம்ம டீட்டான்னு எடுத்துக்க போகிறோம், லெஃப்ட் சைட் டைமை நம்ம டீட்டான்னு எடுக்க முடியாது. அதனால் எந்த சைடு எடுத்துக்க போகிறோம், ரைட் சைட் டைமை டீட்டான்னு எடுத்துக்கிறீங்க. let theta equal to என்னென்னு எடுத்துக்கிறீங்க, sin inverse of x which implies x equal to நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், sin thetaன்னு கிடைக்கும். x equal to என்னென்னு கிடைக்கும், sin theta. இதில் நம்ம எந்த சைடு எடுத்துக்க போகிறோம், லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு ப்ரூஃப் பண்ண போகிறோம். LHS equal to cos inverse of root of 1 minus xங்கிற இடத்துல இங்கே என்னென்னு இருக்குது, sin theta. அப்போ இங்கே x ஸ்கொயர் இருக்குது, ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு sin ஸ்கொயர் theta which is equal to cos inverse of 1 minus sin ஸ்கொயர் thetaனா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், cos ஸ்கொயர் thetaன்னு தெரியும். which is equal to cos inverse of இந்த ஸ்கொயர்டு ரூட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், கேன்சலேட்டர். which is equal to என்னென்னு கிடைக்கும், cos theta. இது எனக்கு நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், cos inverse of cos x equal to என்னென்னு தெரியும், xன்னு தெரியும். which is equal to என்னென்னு தெரியும், theta. therefore theta equal to நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், sin inverse x equal to நம்ம என்னென்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம், RHS equal to என்னென்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு, RHS ப்ரூஃப் பண்ணிட்டோம். theta equal to sin inverse xன்னு எடுத்துக்கிறீங்க. then x equal to sin theta, x equal to sin thetaன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னு கிடச்சது, sin inverse of x. இதே கொஷின் சேம் ப்ரொசீஜர், இதுவும் அதே மாதிரி தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். let இதில் நம்ம theta equal to எடுத்துக்க போகிறோம், sin inverse x எடுத்துக்க போகிறோம். theta equal to என்னென்னு எடுத்துக்கிறீங்க, sin inverse of x which is implies x equal to நம்மளுக்கு என்னென்னு தெரியும், sin theta. x equal to நம்மளுக்கு என்னென்னு தெரியும், sin theta. as usual எந்த சைடு எடுத்துக்க போகிறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரைட் சைடு ப்ரூஃப் பண்ண முடியும். ரைட் சைடு எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு ப்ரூஃப் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறீங்க. 3x minus 4x cube which is equal to sin inverse of 3 into x equal to நம்மளுக்கு என்னென்னு தெரியும், sin theta. 4 sin cube theta. இது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், 2a 3a ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா, அந்த ஃபார்முலாஸ் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. sin inverse of இது உங்களுக்கு என்ன ஃபார்முலா,
என்ன ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது? 3 sin a மைனஸ் 4 sin cube ஏன்னு இருக்கா? 3 sin a மைனஸ் 4 sin cube a which is equal to நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஃபார்முலா? sin 3a ஃபார்முலா which is equal to sin 3 theta. இல்லை எனக்கு அந்த இடத்துல ஃபார்முலா மறந்து போச்சுனாலும் நீங்கள் ஈஸியாக அசம்ஷன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்? இங்கே சைன் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன இருக்கும்? சைன் இருக்கும். தென் 2a ஃபார்முலாவா sin a ஃபார்முலாவா 3a ஃபார்முலாவான எப்படி ஈஸியாக அசம்ஷன் பண்ணிக்கிறீங்க? இங்கே என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 3a ஃபார்முலாவாக இருக்கும். 2 இருந்துச்சுன்னா 2a ஃபார்முலா, a இருந்துச்சுன்னா உங்களுக்கு sin a ஃபார்முலா. ஓரளவுக்கு அந்த அசம்ஷனில் வச்சு கூட நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? which is equal to sin inverse of sin 3 theta which is equal to நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? 3 theta. ஏன்னா sin inverse of sin x equal to என்னென்னு தெரியும்? ப்ராப்பர்ட்டி xன்னு தெரியும். sin inverse of sin x which is equal to ப்ராப்பர்ட்டி என்னென்னு தெரியும்? நம்மளுக்கு xன்னு தெரியும் since. அப்போ இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறப்ப x equal to என்ன கிடச்சது? 3 theta. 3 into theta equal to நம்ம என்ன எடுத்துருக்கோம்? sin inverse x. தீட்டாக்கு பதில் என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணிங்க? sin inverse x which is equal to நம்ம எந்த சைட் ப்ரூஃப் பண்ணிட்டோம்? sin inverse xங்கிறது RHS சைட் which is equal to எந்த சைடு வந்துச்சு உங்களுக்கு? ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு. லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு எந்த சைடு ப்ரூஃப் பண்ணிட்டோம்? ரைட் சைடு ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், evaluate sin of cos inverse of 3/5. sin of cos inverse 3/5 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேமை என்னென்னு எடுத்துக்கிறீங்கன்னா டீட்டான்னு எடுத்துக்கிறீங்க. லெட் டீட்டா ஈக்குவல் டு cos inverse of 3/5 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறீங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா cos டீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறீங்க. அப்போ எப்படி வரும்? cos inverse லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? cos டீட்டான்னு ஆயிரும். which is implies cos theta equal to நம்மளுக்கு என்னென்னு கிடச்சது? 3/5 கிடச்சது. cos theta equal to என்னென்னு கிடச்சது? 3/5. நம்மளுக்கு இங்கே என்னென்ன இருக்குது? sin of cos inverse of 3/5 இருக்கா? தென் இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த cos inverse of 3/5 என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பதிலாக டீட்டான்னு அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? புட் theta equal to cos inverse of 3/5 இன் எதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம்? கிவன் கொஷனில் சப்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. sin of cos inverse of 3/5 அப்போ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? sin theta. cos inverse 3/5 இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னு கிடைச்சிடும்? sin theta. நம்மளுக்கு என்ன வேல்யூ மட்டும்தான் இருக்குது? cos theta வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம என்ன வேல்யூ ஃபைன் பண்ணணும்? sin thetaவோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? sin theta ஃபைன் பண்ணணும்னா sin theta ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஃபார்முலா? sin theta which is equal to square root of 1 minus cos square theta. sin theta equal to formula என்ன? square root of 1 minus cos square theta which is equal to root of 1 minus cos theta equal to value என்ன? 3/5 the whole square which is implies root of 1 minus 3 square பண்ண என்னன்னு கிடைக்கும்? 9. 5 square பண்ணிங்கன்னா என்னன்னு கிடைக்கும்? 25. தென் இதுக்கு நம்ம LCM எடுத்து சால்வ் பண்ணோம்னா ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும்? 25 minus 9 divided by 25 which is implies square root of 25லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 16/25 ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 16/25 ஈக்குவல் டு 16க்கு ரூட் எடுத்தோம்னா என்னென்னு கிடைக்கும்? 4. 5க்கு 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்னென்னு கிடைக்கும்? 5. therefore sin theta equal to என்னென்னு கிடச்சிருக்கு? 4/5. sin theta equal to என்னென்னு கிடச்சிருக்கு? 4/5. therefore sin inverse கிடையாது sin of sin theta equal to நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 4/5. theta equal to நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? இல்லை theta equal to cos inverse of 3/5. அப்போ thetaங்கிறதுல என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க? cos inverse of 3/5. therefore sin of cos inverse of 3/5 equal to வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 4/5. ஓகேங்களா?